சோழ தேசத்துல அரசர் செம்பிய சோழனுக்கு ஏற்பட்ட குழப்பம், அந்த குழப்பத்தால உருவாகிற போட்டியால நடக்கிற விபரீதம், அந்த விபரீதத்தால நாட்டு மக்களுக்கு ஏற்பட போற நன்மைன்னு இந்த கதையில பல கட்டங்களை தொடர்புடைய சேந்தனுடைய வீட்டில இருந்துதான் இந்த கதையை நாம தொடங்க போறோம். இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஓட்டுறது? வீட்டில் அரிசி பருப்பு எதுவும் இல்லை, ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க பசி தீர்றதுக்காவது ஏதாவது வழி பண்ணுங்க. நான் என்ன கோக்கிலா செய்ய? மழை வெள்ளத்தால் தொழிலெல்லாம் ரொம்ப சொன்னீங்க போய் கிடக்கு. இதனால் வேலையும் கிடைக்கிறது இல்லை. ஏன் தான் நம்ம வாழ்க்கையில் விதி இப்படி விளையாடுதோ? நாளைக்கு விடிஞ்ச அப்புறம் தான் போய் நம்ம தேவநாதையா கிட்ட உதவி கேட்கணும். அவராக பார்த்து ஏதாவது உதவி செஞ்சாதான் உண்டு. என்னமோங்க, நம்ம நிலைமை சரியானா போதும். அதெல்லாம் ஆகுண்டி, நீ கவலைப்படாமல் படுத்து தூங்கு. சேந்தனும் கோகிலாவும் பேசி முடிச்சுட்டு தூங்க போற அதே நேரத்துல அரசர் தன்னுடைய அரண்மனை நீச்சல் குளத்துல நீராட இறங்கும்போது தண்ணியில கால்பட்டு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் மார்கழி மாசத்தோட குளிரால நடுங்கி போனாரு. அப்பப்பா, என்ன குளிர்! இந்த குளிர்ல போய் நான் நீராட வந்தனே, என்ன சொல்லணும். எல்லோராலும் குளிர தாங்க முடியாத அரசே. அப்போ இந்த குளிர கூட ஒருத்தரால தாங்க முடியும்னு நீங்க சொல்ல வரீங்களா அரசி? அரசரால முடியாதது வேற யாராலையும் முடியாதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அரசே? இல்ல அரசி, நீங்க நான் சொல்ல வந்ததை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த குளிரையும் தாங்கக்கூடிய ஒருத்தர் நம்ம சோழ தேசத்துல இருந்தா அவரை அங்கீகரிச்சு பாராட்ட வேண்டியது அரசுடைய கடமை தானே. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்க அரசருக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தா நீங்களே ஒரு போட்டி அறிவிக்கலாமே. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி, நாளைக்கே இந்த போட்டிக்கான தண்டோரா நாடு முழுக்க ஒலிக்கும். இதனால நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அரண்மனை குளத்துக்குள்ள இரவு முழுக்க தூங்காம இருக்கிறவங்களுக்கு 10,000 பொற்காசுகள் வழங்கப்படும்னு அரசர் அறிவிச்சிருக்காருங்கோ. போட்டியில கலந்துக்க ஆர்வம் உள்ளவங்க பொழுது சாயற நேரத்துக்கு அரண்மனை குளத்துக்கிட்ட வந்துருங்கோ. அப்போ தேவநாத ஐயாவை பார்க்க போயிருந்த சேந்தனும் தண்டோராவை கேட்டுட்டு தேவநாத ஐயாவை பார்க்காம தன் வீட்டுக்கே திரும்பி வந்துடுறான். என்னங்க, போன காரியம் என்னாச்சு? உதவி ஏதாச்சும் கிடைச்சுதா? இல்லை கோகிலா, நான் அவர் வீட்டுக்கே போல. ஏங்க, இந்த உதவி நமக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏங்க திரும்ப வந்தீங்க? இரு கோகிலா, விஷயம் என்னன்னு முழுசா சொல்றேன். அவர் வீட்டுக்கு போற வழியில அரசர் போட்டி அறிவிச்சிருக்கிறதா தண்டோரா கேட்டேன். என்ன போட்டியா? பொழுது சாஞ்சதுல இருந்து பொழுது விடிகிற வர அரசரோட நீச்சல் குளத்துக்குள்ள இருந்தா 10,000 பொற்காசுகளாண்டி. ஐயோ, 10,000 பொற்காசுகளா? அவ்வளோ காசு இருந்தா நம்ம கஷ்டம் மொத்தமா தீர்ந்துடுமே. அப்புறம் ஏங்க போட்டியில கலந்துக்காம இங்க வந்தீங்க? அட, போட்டியில நான் இரவு முழுக்க முழிச்சிருக்க வேணாம்? அதுக்கு இப்பவே நல்லா தூங்கினாதானே இரவெல்லாம் முழிச்சிருக்க முடியும். ஆமாங்க, அதுவும் சரிதான். இன்னைக்கு இரவு உணவுக்காக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சோறு எடுத்து வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு போங்க. அப்பதான் ராவெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும். அதெல்லாம் வேணாண்டி, குழந்தைங்க பசியா கிடக்கும். இன்னைக்கு ஒரு ராத்திரி தானேங்க. நீங்க பரிசு ஜெயிச்சிட்டா நாளையில இருந்து நம்ம குழந்தைங்க வயிறார சாப்பிட போறாங்க. ஆமாங்க கோகிலா, நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா போதும்டி. நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். நம்ம குழந்தைங்க பாடசாலைக்கு அனுப்பலாம், நல்ல துணி போடுவாங்க, 3 வேளையும் நல்ல உணவை சாப்பிடுவாங்கடி என சொல்லிட்டு சேந்தன் தூங்கி எழுந்து கோகிலா கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு போட்டியில கலந்துக்க அரண்மனையை நோக்கி நடந்தான். அரண்மனையை நெருங்கி போக போக சேந்தனுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. ஆனாலும் அவன் தன் மனசுல நம்பிக்கையை வர வச்சுட்டு போட்டியில கலந்துக்க அரண்மனைக்குள்ள போனான். ஐயோ, இங்க வந்திருக்க போட்டியாளர்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப திடகாத்திரமாவும் பலமாவும் இருக்காங்க. நாம இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா? இல்ல, இதை பத்திலாம் நாம எதுவும் யோசிக்க கூடாது. என் குடும்பத்தோட கடைசி உணவையும் நானே வேற சாப்பிட்டு வந்துட்டேன். அவங்கெல்லாம் நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை நாமும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த போட்டியில ஜெயிக்கிறத பத்தி மட்டும் யோசிக்கணும். பொழுது சாஞ்சி மார்கழி பனி கொஞ்சம் கொஞ்சமா பொழிய தொடங்குச்சு. அரசே, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் போட்டியை தொடங்கலாம். ஆகட்டும் அமைச்சரே, போட்டியை தொடங்குங்கள். போட்டிக்கான விதிமுறைகள்: போட்டி தொடங்கிய பிறகு நீச்சல் குளத்தை விட்டு வெளியேறினாலோ அல்லது நீச்சல் குளத்திலே தூங்கினாலோ போட்டியில் தோற்றதாக கருதப்பட்டு போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இப்பொழுது போட்டியில் கலந்து கொள்ள வந்தவர்கள் தானாக முன்வந்து குளத்துக்குள்ளே இறங்கலாங்கோ. உள்ள இறங்கினவங்க சில மணி நேரத்திலேயே ஒவ்வொருத்தரா குளிர் தாங்காம போட்டியை விட்டு வெளியேறாங்க.
சேந்தனும் குளிர் தாங்காம நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் மன உறுதியோடு கொஞ்ச தூரத்துல எரிகிற தீபந்தத்தை பார்த்துக்கிட்டு தன் குடும்பத்தையும் மனசுல நினைச்சு முழு இரவையும் தாண்டிடுறான். பொழுது விடிஞ்சதும் சேந்தன் போட்டியில ஜெயிச்சு அரசர்கிட்ட 10,000 பொற்காசுகள் வாங்க போறான். அப்போ அரசர் சேந்தனை பார்த்து இப்படி கேட்கறாரு. ஆஹா, சபாஷ் சேந்தா சபாஷ். உன்னோட மன உறுதியை பார்த்து நான் பிரமிப்படைஞ்சிட்டேன். என் நம்பிக்கையை நீ பொய்யாக்கிட்ட. இந்த கடும் மார்கழி குளிர்ல எப்படி உன்னால ஒரு இரவு முழுக்க கடக்க முடிஞ்சது? அதற்கு முக்கிய காரணம் தூரத்தில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் தான் அரசே. தீப்பந்தமா? எனக்கு எதுவும் விளங்கவில்லை சேந்தா. சற்று விளக்கமாக கூறு. அரசே, நான் குளத்துக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து தூரத்துல ஒரு தீப்பந்தம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் குடும்ப சூழ்நிலை என்னை சுட்டரிக்கிற போல தோணும். அது மட்டும் இல்ல அரசே, அந்த தீபத்திலிருந்து வந்த சுடரொலி என் மேல பற்று படறி அது எனக்கு எதம் தர்றது போலயே நான் கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த இரவையும் நான் கழிச்சிட்டேன். துரோகம்! இரவு முழுக்க தீப்பந்தத்திலிருந்து வந்த அனலில் குளிர் காய்ந்தது மட்டுமில்லாமல் சுடர் பட்டு படறியது என்று என்னிடமே கவிதை படிக்கிறாயா? சூழ்ச்சியில் வென்ற உன்னை காட்டிலும் நேர்மையாக போட்டியில் தோற்றவர்கள் எவ்வளவோ மேல். நீ செய்த சூழ்ச்சிக்கும் என் போட்டியை அவமதித்ததற்கும் உனக்கு தக்க தண்டனை கிடைத்தே தீரும். அப்படி கோவப்பட்ட அரசரோ சேந்தனை சிறையில அடைக்க சொல்லி ஆணையிடுறாரு. இதுக்கிடையிலேயே தன் கணவன் போட்டியில ஏமாத்தி ஜெயிச்சதாகவும் அதுக்கு சிறை கொடுத்ததாகவும் கோகிலாவுக்கு தெரிய வருது. இதை கேட்ட அதிர்ச்சியில கோகிலாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம பதட்டத்தோட இருந்தாலும் தன் கணவர் நிச்சயமா இந்த போட்டியில ஏமாத்தி ஜெயிச்சிருக்க மாட்டாருங்கிறது அவளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படிப்பட்ட சூழல்ல அரசியால தான் அரசரோட கோபத்தை குறைச்சி ஒரு தீர்வு காண முடியும்னு அரசிய பார்க்க அரசவை நோக்கி ஓடுறா. யாரம்மா நீ? விளையாட்டில் கலந்து கொண்ட 5 ஒருவரான சேந்தனின் மனைவி நான். என் பெயர் கோகிலா தாயே. சிறைப்படுத்தப்பட்ட சேந்தனின் மனைவியா? விளையாட்டே எங்களுக்கு வினையானது தாயே. சினம் கொண்ட மன்னவரின் மனமிறங்க வழி சொல் தாயே, வழி சொல். நாங்கள் ஏழைகள் தான் தாயே, ஆனால் ஏமாற்றி வெல்லும் அளவிற்கு துரோகிகள் இல்லை. கவலைப்படாதே கோகிலா, உன் கவலை எனக்கு புரிகிறது. அரசரின் முன்கோபத்தின் விளைவு இது. கோகிலாவுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்ட அரசி சேந்தன் மேல இருக்கிற நியாயத்தை அரசருக்கு புரிய வைக்கணும்னு ஒரு திட்டம் தீட்டுறாங்க. வணக்கம் அரசே. அரசி உங்களுக்காக ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். என்ன செய்தி? தங்களுக்காக மதியம் அறுசுவை உணவு தயாராகி கொண்டிருக்கிறதாம். அரசி தங்கள் கைப்பட செய்வதால் அது வரையும் உங்களை எதுவும் உண்ட வேண்டாம் என்று கூறியுள்ளார் அரசே. ஆஹா, இன்று அறுசுவை உணவா? அருமை. அதுவும் அரசி தன் கைப்பட செய்கிறார்கள் என்றால் அதற்காக நான் நிச்சயம் காத்திருக்கத்தான் வேண்டும். பெண்ணே, அரசியின் அறுசுவை விருந்திற்காக அரசர் ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவித்துவிடு. மதியம் விருந்து சாப்பிட போறதால அரசி சொன்ன மாதிரி அரசர் எதுவும் சாப்பிடாம வெறும் வயிறோட இருந்தாரு. அப்படியே நேரமும் கடந்து போய் மதியமும் ஆச்சு. என்ன இது? இன்னும் விருந்தை பற்றின எந்த தகவலும் அரசியிடமிருந்து வரவே இல்லையே. உணவை பத்தி எந்த செய்தியும் இன்னும் வராததால அரசர் ரொம்பவே கோவப்பட்டு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்க அடுக்கலைக்குள்ள போறாரு. அரசியோ அடுக்கலையோட ஒரு மூலையில பானையை கிண்டிட்டு இருக்க, இன்னொரு மூலையில அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அரசருக்கு ஒன்னும் புரியாம திகைச்சு போய் அரசியை பார்த்து, இது என்ன அலங்கோலம் அரசி? பானை ஒரு புறம், அடுப்பு ஒரு புறம் இருக்கிறது. இது அலங்கோலம் இல்லை அரசே. என்னவன் வாக்கை நிஜமென எண்ணியதாலே இக்கோலம். எனக்கு உங்கள் வார்த்தையின் பொருள் விளங்கவில்லை அரசி. எதுவாக இருந்தாலும் நேரடியாக கூறுங்கள். நீங்க எப்படி தூரத்துல இருந்த தீப்பந்தத்தோட வெப்பத்துல தான் சேந்தன் போட்டியில ஜெயிச்சதாக அறிவிச்சிங்களோ அதே நியாயத்தை தான் அரசே நானும் இங்க செயல்படுத்தினேன். ஆனா பாருங்க, நானும் விடிய காலையிலேருந்து சமைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உலை மட்டும் கொதிக்கவே மாட்டேங்குது அரசே. ஆனாலும் நான் என்னோட முயற்சியை கைவிடல அரசே. எப்படியும் உங்க வாக்கு பலிக்கும்னு எனக்கு தெரியும். சிரமத்திற்கு வருந்துகிறேன் அரசி. அது மட்டுமின்றி உங்கள் விளையாட்டை நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். என் மனதில் இதை பற்றின ஒரு நெருடல் இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்பொழுது என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். அது மட்டுமில்லாமல் சேந்தனின் குடும்ப சூழ்நிலையைப் போல் நாட்டில் பல குடும்பங்கள் உள்ளன. எனவே அதற்கும் தீர்வு தர ஒரு தனித்துறையே தொடங்கப் போகிறேன். இது என் விளையாட்டு அல்ல அரசே. சேந்தனின் மூலம் இப்பிரச்சனையை நாம் அறிய செய்து அதற்கு உங்கள் வழியாகவே ஒரு தீர்வையும் காண செய்த இறைவனின் விளையாட்டு. அப்படியாக தன் தவற உணர்ந்த அரசர் சேந்தனை உடனே விடுதலை செய்ய சொல்லி ஆணையிட்டாரு. அது மட்டுமல்லாம சேந்தனுக்கு சேர வேண்டிய 10,000 பொற்காசுகளையும் அவனுக்கே கொடுத்தார். அதோட அரசர் சொன்னது போலவே ஒரு புது துறையையே கூலி வேலை செய்யறவங்களுக்காக உருவாக்குனாரு. அந்த துறை முதலாளிகளையும்
தொழிலாளர்களையும் இணைக்க வழிவகுத்துச்சு. இது மூலயமா தொழிலாளிங்க வாழ்க்கையில வேலை வாய்ப்பு அதிகரிச்சதால வறுமை நீங்கி வாழ்ந்து வந்தாங்க. சேந்தனும் அவனுக்கு கிடைச்ச பொற்காசுகளை வச்சு தனக்குன்னு ஒரு நிலம் வாங்கி அதுல சொந்தமா தன் குடும்பத்தோட விவசாயம் செஞ்சு மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தான். என்ன மக்களே, இந்த மாதிரி நிறைய நீதி கதைகளை பார்க்க டூன்ஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.